ஹாய் டார்லிங்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 17 பிரேக்ஃபாஸ்ட். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கொள்ளு சூப் தான். கொள்ளு சூப்பில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. 8 hours கொள்ளை ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு குக்கரில் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணும்போதே இடையில பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 6-7 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் 1 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா குக்கர் போட்டுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறமா அதில் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பேன் வச்சு அதில் அந்த கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சும்மா சூப்பரான கொள்ளு சூப் ரெடி ஆயிரும். கொள்ளு ஆக்சுவலாக நிறைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பசி தன்மை அடங்காது இருக்கனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃபைபரும் இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். செரிமான பிரச்சனை, அப்புறம் மூட்டு வலிக்கலாமே நல்ல ஒரு தீர்வு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.